டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விஜய் ஆதரவாளர் பம்மல் டி கந்தசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நம்ம கரூர் விவகாரத்தை பற்றி ரொம்ப பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் விஜய் நீங்கள் அதை பற்றி பேசிகிட்டே இருங்க, நான் அடுத்த வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இது எப்படி சார் அரசியலில் மறுபடியும் பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அதுதான் இதை தான் நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னங்க நீங்கள் ஒரு பாஸ்போர்ட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஆமாம், நாங்கள் ஏன்னா எங்களுடைய ஃபஸ்ட்டு நோக்கம் எங்களுடைய குடும்பத்தை பார்க்குறது, குடும்பத்தை பார்த்துருவோம் சீக்கிரம் அப்படின்னு சொன்னோம். அது லேட் ஆகிடுச்சு. பல முயற்சிகள், சாம பேத தான தண்டம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கரூருக்கு போக ட்ரை பண்ணோம், முடியலை. சரின்னு இங்கே கூப்பிட்டு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சியே ஒரு பெரிய விமர்சனத்துக்கு மத்தியில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே, தமிழகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த சம்பவத்தால் எந்த அரசியல் ஆதாயமும் கிடையாது, மைனஸ் தான். பெரிய பெரிய விமர்சனங்களை தாங்க வேண்டிய மைனஸ் தான். இருந்தாலும் இதை ஏன் செய்கிறோம் அப்படின்னா, அரசியல் பண்ணுறவன் அரசியல் பண்ணட்டும். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பத்தை பார்க்கணும், பார்த்துட்டோம், பேசிட்டோம். அடுத்து அரசியல் நோக்கி வரணும். அடுத்த அரசியலுக்கு இன்றைக்கி எடுத்த உடனே அந்த நெல்மணிகள் பற்றின அறிக்கையை நம்ம கொடுத்துட்டாரு. அடுத்தடுத்து அரசியல் நகர்வுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அந்த கட்சி ரீதியாக மக்களுக்கு ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அந்த குற்றச்சாட்டுகள் மட்டும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் கட்சியோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளரே எங்களுக்கு வந்த தகவலின்படி அப்படின்னு தான் போட்டுட்ருக்காங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள் பப்ளிக் கிட்ட ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க. கரூரில் இந்த மண்டபம் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு மக்கள்கிட்ட யாரும் அம்பலப்படுத்த மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயம், ஒரு நிமிஷம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த அரசியல் எவ்வளோ கொடூரமானதுன்னா அது இதில் தான் புரிஞ்சுக்கணும். திமுக அரசு நேரடியாக இது ஆதாரத்தோட இந்த மண்டபத்தை நிப்பாட்டுறோம், கொடுக்க விட மாட்டோம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அரசியல் அப்படி பண்ண மாட்டாங்க. அரசியல் எப்போதுமே ஒளிஞ்சிருந்து தான் நடக்கும். மீடியா முன்னாடி ஒன்று பேசுவாங்க, அப்படியா யார் சொன்னாங்க, எந்த மண்டபம் சொல்லுங்கள், ஏன் இத்தனை பேர் வர்றாங்களே, இவ்வளோ கட்சி இருக்கே சொல்லுவாங்க. பின்னாடி போய் வேறு செய்வாங்க. இதெல்லாம் குழந்தைக்கு கூட அரசியலில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் நேரடியாக திமுக அரசோ திமுக ஆட்களோ எதிர்த்து நிற்பாங்க, உங்களுக்கு மண்டபம் கொடுக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற கற்பனையிலேருந்து கொஞ்சம் இறங்கி வாங்க. அரசியலுங்கிறது மறைமுகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு யதார்த்தமான தெரிஞ்சது தான். இப்போ செந்தில் பாலாஜியோ இல்லை வேற யாரோ அங்கேருந்து கொடுக்கக்கூடாதுங்கிறத பேட்டி கொடுத்தா சொல்லுவார், இல்லை ஓப்பனாவா செய்வாங்க. மக்கள் கிட்ட இங்க பாருங்க, நாங்க இத்தனை மண்டபத்தை கேட்டோம், இது எதுவுமே கொடுக்கல, பின்னாடி அவங்களுக்கு அழுத்தம் இருக்கு, அவங்க சொல்ல மாட்டாங்க, நாங்க மக்கள் மன்றத்தில் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதை தான் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நாங்க அதுக்குள்ள அரசியல் பண்ணவே விரும்பல. எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு நாங்க சந்திக்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க மறுபடியும் தடையா இருக்காங்க. அப்ப அதோட எண்ட் பாயிண்ட் நாங்க கரூர்ல இருந்து இங்க கூட்டு வந்துட்டோம், அவ்வளவுதான். இல்லங்க, அதுக்குள்ள நாங்க அரசியல் பண்ணவே விரும்பல. மறுபடியும் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி இவர் போக மாட்டுக்காரு அப்படிங்கிறது அந்த இடத்துல நிற்கும். நாங்கள் அதுக்குள்ள அரசியல் பண்ணவே விரும்பலை. நாங்கள் செய்த எல்லா வேலைகளிலும் எங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடையாதே தவிர ஃபுல்லாக நெகட்டிவ் தான். இப்போ கடந்த 30 நாளாக கரூருக்கு போகலை அப்படிங்கிறத வச்சு டிவி டிபேட், யூடியூப் டிபேட் எல்லாத்துலேயும் பேசி எல்லாரும் பேசுகிறது, இவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, இவர் போனால் எல்லா இடத்துலையும் கூட்டம் வந்துடுமா, ஏன் அங்கே போகலையா இங்கே போகலையா, இப்படியெல்லாம் பேச நாங்கள் வச்சுக்கிட்டு இருப்போமா? ஒருவேளை அங்கே போகிறது அவ்வளோ இலகுவாக இருந்தால் இவ்வளோ பேச வச்சு எங்கள் பேரை நாங்களே கெடுத்துப்போமா? அப்படி கிடையாது. இது எங்கள் குடும்பம், பார்க்க போனோம், அவ்வளோ அழுத்தம் அதுக்குள்ளே இருக்குது. அது நீங்கள் நேரடியாலாம் பார்க்க முடியாது. இந்த அரசியல் இப்படி ஒரு வினோதமான ஃபேஸ் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். யாரும் நேரடியாக அந்த அழுத்தத்தை அப்படியே காட்டலாம் மாட்டாங்க. அதே நேரத்தில் நாங்கள் அதை வைத்து அரசியல் பண்ணவும் விரும்பலை. அதனால நேராக போக ட்ரை பண்ணோம். எவ்வளோ அழுத்தமோ கொடுத்தாங்க, முடியாதுங்கிறது தெரிஞ்சது. சரி, இதை போய் இழுத்துக்கிட்டே இருக்க முடியாது. 30 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ஃபைனல் என்ன? கரூரில் உள்ள மக்கள் அங்கே கூட்டு வர்றது. கூட்டு வந்தால் என்ன ஆகும்? இவங்க எல்லாம் குய்யோ முறையோன்னு கத்துவாங்க, உங்களுக்கு அரசியல் தெரியாது, அது இது எல்லாம் சொல்லுவாங்க. சரி, சொல்லிட்டு போட்டோம். அவங்க இதை அரசியலாக பார்க்குறாங்க, நம்ம குடும்பமாக பார்ப்போம். அங்கே உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்தோம். அந்த குடும்பத்தில் உள்ள இழப்புங்கிறது பேரிழப்பு. அது எங்கள் குடும்பம். அதனால அந்த தலைவர் அப்படித்தான் குடும்பத்துக்காக பார்க்கணும் அப்படிங்கிறதுனால பார்த்தாரு. எல்லாரையும் கூட்டு வச்சு என் பேர் கேட்டாலும் பரவாயில்ல, வாங்க பேசணும் அப்படின்னு கூட்டு வந்தார். அந்த குடும்பமும் வெரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து தலைவர் கூட தான் இருக்காங்க. விஜய் அவர் என்ன பண்ணுவார், அண்ணனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு நாள்லேருந்து இன்னைக்கு வரை இருக்கிறாங்க. யாருமே மாற்றி பேசலை. அப்போது அந்த குடும்பத்துக்கும் அவருக்கும் உண்டான பாண்டிங் அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்வை வச்சு அரசியல் பண்ணுறவன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நாங்கள் இப்படி பண்ணுறதுனால எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாயம் இருக்குன்னா சொல்லு, அதனால் வேணும்னு பண்ணுறாங்க அப்படின்னா அது வேலிடாக இருக்கும். நாங்கள் பண்ணுறதுனால உங்களால் எங்களுக்கு கெட்ட பேர் தான் நீங்கள் கொடுக்கீங்களே தவிர நல்ல பேர்லாம் கிடையாது. ஆனாலும் அந்த கெட்ட பேரே வந்தாலும் இது எங்கள் ஃபேமிலி விஷயம்,
இந்த ஃபேமிலியால் தான் அப்படி தான் வருதுன்னா அது பரவாயில்ல, வெளியில் வந்து மறுபடியும் மக்கள்கிட்ட பேசிக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம அதை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாரு. அதை கரெக்டாக செஞ்சும் முடிச்சாரு. இல்லை சார், நேற்றே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சு பல கேள்விகளும் கேட்டிருந்தாங்க, அரசியல் தலைவரே கேட்டிருந்தாங்க. என்னன்னா, நேற்று வந்து எல்லாருக்குமே தெரியும் விஜய் வந்து அந்த மகாபலிபுரம் அந்த ரெசார்ட்டுக்கு போகிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, விஜய் அப்போ மட்டும் அழகாக வந்துடுறாரு, அவருக்கு வந்தாவே கூட்டம் சேருன்னு சொல்கிறீங்களா, ஆனால் இந்த வழியில் வரும்போது கூட்டம் சேரல அப்படின்னும் போது நீங்கள் மற்ற ஊரில் வந்து வேணும்னா கூட்டம் சேர்த்துறீங்க அப்படின்னு நாங்கள் சொன்னது இப்போ உண்மையாச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். நீங்கள் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருங்க. ஒருவேளை ஒரு நிமிஷம் தான் அந்த பாயிண்ட் எல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. அந்த இடத்துல வராதீங்கன்னு சொல்லியாச்சு, எப்போ போகிறோன்னு சொல்லியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. அங்கே கரூருங்கிறது அப்படி கிடையாது. வெளி இடத்துக்கு போகிறோம், டைமிங் தெரியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வீடு தனித்தனியாக போகணும். ஒரு சில வீடு டைரக்ட் ஆக்சஸ் இருக்கும், ஒரு சில வீடு டைரக்ட் ஆக்சஸ் இருக்காது. நடந்து போகணும், டிஃபிகல்ட்டி இருக்குது. அவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது கிடையாது. அவங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இன்னும் ஒருத்தர் போகிற வழியில் வர்ற வழியில் ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தால் கூட அவங்களுக்கு அது பெரிய புதாகரமாக்கிடுவாங்க. இவ்வளோ நடந்தும் உங்களுக்கு இது இல்லையா, அது இல்லையா, மறுபடியும் இதே வேலை தானே பண்ணியிருக்கீங்க, இதே வாய் பேசும். அதனால் கான்சியஸாகவும் இருக்கணும், அவங்களும் கஷ்டப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் நாங்கள் தீர்வு தேடிக்கிட்டு இருந்தோம். அந்த தீர்வு கிடைக்கல. ஒருவேளை அவர்கள்லாம் சொன்ன மாதிரி கூட்டம் வராது, அங்கே போயிருக்கலாம், அதுதான் ஈஸி அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை தானே செய்யணும், அதை தானே செஞ்சுருப்போம். வேறு வழியே இல்லைங்க, போய் தானே இங்கேயே கூட்டம் வரோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு அங்கே போகிறது தான் ஈஸி, செலவும் கிடையாது. அவர் அங்கேயும் போய் ஒவ்வொரு வீட்லேயும் போய் பார்த்துடலாம், எல்லாமே இருக்குது. ஆனால் இது ஒரு பெரிய செலவு. அந்த காசுக்காக சொல்லலை, ஏன் அதை செய்யலை அப்படிங்கிறது கேட்குறாங்களா, அதுக்காக சொல்கிறோம். அதையும் செஞ்சு அவங்களெல்லாம் பாதுகாப்பாக கூட்டு வந்து இவர் இங்கே போய், அதுவுமே கட்டுக்கதை. நேற்றெல்லாம் இவர் மண்டபத்தில் வச்சு பேசுகிறாருன்னு பழைய ஃபோட்டோவெல்லாம் எடுத்து மீடியாவில் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே எல்லாருக்கும் தனித்தனி காட்டேஜ் கொடுத்து, தனித்தனி சூட் ரூம் கொடுத்து தனித்தனியாக இருந்தாங்க. தனியாக அவர் மட்டும்தான் ஒவ்வொரு ஃபேமிலியும் மீட் பண்ணார். வேறு யாருமே அங்கே கிடையாது. ஒரு அண்ணனுக்கும் அந்த குடும்பத்துக்குமான, இல்லை மகனுக்கும் குடும்பத்துக்குமான உறவாக தான் நேற்று அவங்க மீட் பண்ணாங்க. அவங்களுடைய துக்கங்கள் வந்து பரிமாறிக்கிட்டாங்க. அதுதான் நடந்ததே தவிர வெளியில் பேசுகிறவன் என்ன வேணாலும் பேசட்டும். நாங்கள் கான்சியஸாக இருந்தோம், எங்கள் பேருக்கு எடுதுங்கிறதே எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு தானே அந்த வேலை பண்ணோம். அதில் நீங்கள் சொல்கிறதுல நாங்கள் ஏதாச்சும் ஒன்று செஞ்சால் அதில் அரசியல் ஆதாயம் இதனால் இது இவர்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை சொல்லுங்கள், பேசலாம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எங்கள் பேரை வேணுக்குன்னு நாங்களே கெடுத்துப்போமா? நாங்கள் அதில் அரசியல் பார்க்கல. எங்களை யார் என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டோம். எங்கள் குடும்பம் தான் முக்கியம். குடும்பத்தை நான் எப்படியாச்சும் மீட் பண்ணோம். அவங்க வந்து என்னை பார்க்க வந்தாங்க, அதனால் அந்த உயிரிழப்பு நடந்திருக்கு. அந்த குடும்பத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும். அந்த குடும்பத்தில் ஒரு கல்வியோ, மருத்துவமோ, திருமணமோ, இல்லை அடுத்து என்ன பண்ணணும், தொழிலோ, வேலை வாய்ப்போ, அதை நான் உங்கள் அண்ணனா நான் உங்கள் கூட இருப்பேன், உங்கள் பிள்ளையா உங்கள் கூட இருப்பேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அவங்களுடைய கஷ்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன தீர்வு கொடுக்க முடியும்னு பார்க்கணும். அதுக்கான சந்திப்பு அது. சரி, ஓகே சார். இப்போ நேற்று குடும்பங்கள்லாம் வெளியே வந்து சொன்னாங்க, அவர் எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு. ரொம்ப உணர்ச்சி பொங்க உள்ள பேசியிருக்காங்க. இப்போ இதை பற்றி வீடியோவோ ஃபோட்டோவோ எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுது இல்லையா, கண்டிப்பாக இதை பற்றி ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் வெளியே வரும், இதை வந்து ஒரு பப்ளிக் ஸ்டண்ட்டாக தான் பண்ணிருக்காரு விஜய் அப்படின்னு. அந்த குற்றச்சாட்டுலாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, நாங்கள் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், உள்ளே யாருமே அலௌட் இல்லை. ஈவன் உங்களுக்கு சொல்கிறேங்க, அந்த ரூமில் விஜயண்ணாவை தவிர வேறு யாருமே அலௌட் இல்லை. நிர்வாகிகள் அங்கே ஃபஸ்ட்டு டாப் 5-10 பீப்புள் வந்து ஆர்கனைசிங்காக தான் அங்கே இருந்தாங்களே தவிர விஜயண்ணாவும் அந்த குடும்பமும் தான். நாங்கள் வந்து இதை அரசியலாகவே பார்க்கல. அங்கே எந்த கேமரா கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா அங்கே என்ன எமோஷன் இருக்குன்னு தெரியாது, பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் ஒரு விஷயம், ஒரு 2 குழந்தைய அந்த தந்தை பேசினதெல்லாம் நான் பார்த்தேன். அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. 2 குழந்தை, அதுவும் சின்ன குழந்தைங்க டிவியில் விஜயண்ணா பாட்டு போடும்போது எப்படி டான்ஸ் ஆடும், அப்போ நம்ம வீட்டில் அதை எவ்வளோ ரசிச்சிருப்போம். அப்போ அதெல்லாம் திருப்பி பேசும்போது உடஞ்சி அழுவோம். அந்த குடும்பமும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இனிமேல் அவங்கள நம்ம திருப்பி பார்க்க போகிறதில்ல. அப்போ அந்த இடத்துல உள்ள எமோஷனை வந்து கேப்சர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதனால தான் அங்கே எந்த கேப்சரும் பண்ணவும் வேண்டாம். இதை நீங்கள் வீடியோ வச்சுருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கேமரா வச்சுட்டு அழுறான் பார்த்தியா, கேமரா வச்சுட்டு ஆக்ட் பண்ணுறான் பார்த்தியா, அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் அதுக்காகலாம் இல்லை. ஏன்னா அடுத்தவன் சொல்லுவானே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தா இது வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்போம். அடுத்தவன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், இது நம்ம குடும்பம், நம்ம அதனால் அவனுடைய பேச்சுக்காக நம்ம எதையும் செவி சாய்க்க வேண்டாம்.
குடும்பத்தோட நல்ல விஷயங்கள் தான் நமக்கு முக்கியம், குடும்பத்தோட இழப்புல இருந்து அவங்கள திருப்பி எடுத்துட்டு வர்றது தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத சிந்திக்க போய் தான் இவ்வளோ பேர் 30 நாள் எங்களை போட்டு படுத்தி எடுத்தாலும் அதை காதில் வாங்காமல் அதில் மட்டும் ஃபோக்கஸாக இருந்தோம். இதை நான் வெரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்களுடைய நோக்கம் அந்த குடும்பத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வர்றது தான். அவங்க கூட பேசணும், அதுக்குண்டான முயற்சியில் இருக்கும். சாம பேத தான தண்டம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கரூரில் போய் எப்படியாச்சும் பார்த்துடணும், எங்களால் என்ன முடியுமோ அந்த முயற்சியெல்லாம் பண்ணோம். அதில் 2 விஷயம் தான் நாங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டோம். யாருக்கும் ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது, அதே நேரத்தில் அந்த மக்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துடக்கூடாது, மறுபடியும் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுங்கிறதுல இருந்தோம். அதுக்குண்டான ரிசல்ட் அங்கே கிடைக்கல. கடைசி ஆப்ஷன் சரி நம்ம இங்கேயே கூட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி மகாபலிபுரத்தில் கூட்டு வந்து பார்த்தாச்சு. அவங்கக்கிட்ட பேசியாச்சு, அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் கேட்டாச்சு. அவங்களுக்கு என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையுமே செய்கிறதுக்கு நான் இருக்கேன் அவங்க கூட அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த மக்கள் அவர்கிட்ட பேசின ஒரு 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 ஆறுதலோட திருப்தியோட ஊருக்கு போயிருக்காங்க. நடப்பதெல்லாம் இனியே நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். நல்லதே நடக்கும்னு சொல்கிறீங்க. இதுக்கு மேலே வந்து விஜய் அவரோட மக்கள் சந்திப்போ இல்லை இதுக்கு மேலே பரப்புரையோ, ஏன்னா தேர்தல் வேறு வந்துட்டு இருக்கு 6 மாதத்தில், இதுக்கு மேலே இந்த கட்சியோட செயல்பாட்டில் எப்படி சார் இருக்கும்? நேற்று தான் வந்து அந்த நீதிமன்றத்தில் எங்களுடைய வழக்கு வந்தது. எஸ்ஓபி அடுத்த 10 நாளைக்குள்ளே ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் அதை துரிதமாக பண்ணணும். எஸ்ஓபி ஃபார்ம் ஆன உடனே அந்த அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதோட இதில் நம்ம ஃபாலோ பண்ணி போக வேண்டியதான். அறிக்கை வந்துருச்சு. தொடர்ந்து இனிமேல் அரசியலில் வேக வேகமாக அடுத்தடுத்த நடவடிக்கை இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் வந்து பிரச்சாரம்லாம் பண்ண தான் போகிறோம். அது எப்படி பிரச்சாரம் பண்ணாமல் இருப்போம்? இப்போ வேகமாக வந்ததில் ஒரு சின்ன பிரேக் இருந்தது, அதில் நிறைய பாடமும் இருந்தது. அந்த பாடத்தை கற்றுக்கிட்டதுனால என்ன அடுத்த பிரச்சாரம் இன்னும் தீவிரமாகவும் இருக்கும், இன்னும் பாதுகாப்பாகவும் இருக்கும். பாதுகாப்பாக இருக்குன்றீங்க. கட்சிக்குள்ளேயே நிறைய வந்து மாற்றங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் ஃபேக் ஐடின்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் கட்சிக்குள்ளேயே அந்த மனநிலை என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த புசியானதுக்கெல்லாம் பதவிகள் கொஞ்சம் மாற்றணும், கொஞ்சம் டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்லாம். கட்சிக்குள்ளே என்னென்ன சார் மாற்றம் வருதுக்கு மேலே? கட்சிக்குள்ள தேவையான மாற்றங்கள் தேவைப்பட்டால் தளபதி செய்வார். வெளியிலிருந்து பேசுறது எல்லாம் இந்த 30 நாளில் நாங்கள் வந்து இந்த சோசியல் மீடியாவோட நல்ல விஷயத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம், சோசியல் மீடியாவை கெட்ட விஷயத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். அதே மாதிரி டிபேட்டில் நல்ல விஷயத்தையும் பார்த்துட்டோம், கெட்ட விஷயத்தையும் பார்த்துட்டோம். ஒரு பெரிய பாடத்தை, நான் அப்போ சொன்ன மாதிரி தான், பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. எது நல்லது கெட்டது, யார் எப்படி பேசுவா எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு எங்களுடைய அடுத்த மூவ் நல்ல சிறப்பாகவே இருக்கும். ஓகே சார். இப்போ விஜய் வந்து வெளியே வராரு அப்படின்னும் போது கூட்டம் செய்யறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. காவல்துறை தான் இதுக்கப்புறம் எஸ்ஓபி எல்லாம் போட்டு பர்மிஷன் கொடுக்க போகிறாங்கன்னு. அதே ஒத்துழைப்பு மறுபடியும் காவல்துறை சொல்லுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இல்லைன்னுவீங்க. மக்கள் பரப்புரை இன்னும் 6 மாதம் போது இதெல்லாம் எப்படி சார் சமாளிக்கும்? இது எல்லாமே நீங்கள் கற்பனையாகவே கேட்டுட்டு போங்க. நாங்கள் டிஃபிகல்ட்டி ப்ராக்டிக்கலாக எங்களுடைய டிஃபிகல்ட்டி சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாம் கற்பனையாகவே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த டிஃபிகல்ட்டி வந்ததுன்னா அப்போவும் நாங்கள் குரல் கொடுக்க தான் செய்வோம். புரியுதுங்களா? நீங்கள் வந்து மறுபடியும் அந்த கரூருக்குள்ளே போகும்போது தான் இந்த கேள்வியே வருது. நான் கேட்டது வேற, கொடுத்தது வேற, சொன்னது வேற, செஞ்சது வேற, எல்லாமே மாறி மாறி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். அது உங்களுக்கு புரியவும் புரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இதை மறுபடியும் அவங்க பண்ணா அப்படின்னா அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல? மறுபடியும் மக்கள்கிட்ட கொண்டு போய் நிற்போம். இந்த பாருங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு. நம்ம என்ன ஆளுங்கட்சியா இல்லை திமுகவா? அவங்க என்ன வந்து அவங்க கட்சிக்கு அவங்க ஆட்களுக்குன்னா ஒன்று செஞ்சுப்பாங்க. ஏன்னா இப்போ காவல்துறை வந்து திமுகவின் ஏவல் துறையாக தான் இருக்குது. அதுக்காக என்ன செய்ய முடியும்? மறுபடியும் இதே இஷ்யூ நீங்கள் சொன்ன மாதிரி வந்ததுன்னா மறுபடியும் மக்கள்கிட்ட தான் வந்து நிற்கணும். வேற என்ன பண்ண முடியும்? இல்லை நீதிமன்றத்தை கதவை தட்டணும். சரி, ஓகே சார். இந்த கூட்டணி விவகாரங்கள் கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாது. நீங்கள் வந்து தாவேக்கா காங்கிரஸ் வந்து இணைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி வந்து டேரெக்டாக விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. நேற்று வந்து முதலமைச்சர் வந்து ராகுல் காந்தி என்னுடைய சகோதரர், அவருக்கு நான் ஒரு மூத்த சகோதரர் மாதிரி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் காங்கிரஸ் தன்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு திமுக வந்து நினைக்குது, அதை வந்து இப்படி செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, இதில் எவ்வளோ தூரம் உண்மை பொய் அப்படிங்கிறது இருக்குது. ஏதாச்சும் கூட்டணி விவகாரம் பேசுகிறோம் அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக தலைமை அறிவிக்கும். அதை தண்ணியும் கூட்டணியை பற்றி 30 நாளில் 30 கட்சி பேசிட்டாங்க. டிவிக்கே பதிலாக அவர் கூட கூட்டணி போகிறாரு, இவர் கூட கூட்டணி போகிறாரு, இந்த காம்பினேஷனில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த காம்பினேஷனில் இருந்தால் எப்படி இருக்கும். அதெல்லாம் மீறி இந்த கூட்டணி விவகாரம் டிவிக்கே முடிவு அப்படிங்கிறது அஃபீஷியலாக இருந்தால் அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரும், அதை விட்டுருங்க. ஆனாலும் முதல்வரோ துணை முதல்வரோ கை எங்களை விட்டு போகாது, ராகுல் காந்தி என்னுடைய சகோதரர், அதெல்லாம் ஒரு பெரிய அச்சத்துக்கு உண்டான முதல் படி தான். விட்டு போயிடுவாங்களோ, ஐயோ போச்சு அப்படின்னு. ஆனால் அவங்க விட்டு போனாலும் சரி போகாட்டாலும் சரி 2026 திமுக தோற்க போகிறது உறுதி. அதுலெல்லாம் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அவங்க இன்னும் 10 கட்சியை கூட சேர்த்துக்கட்டும், சேர்ந்தவன் சேர்ந்து போயிடுவோம்.
ஓகே சார். மறுபடியும் இருந்தால் கூட இந்த கூட்டணி விவகாரத்தில் அதிமுக வந்து உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் அந்த பக்கம் சேர மாட்டோம் தான் சொல்கிறீங்களே தவிர பாஜக வந்து உங்களை ஒரு சாஃப்ட் கார்னர்லேயே அணுகுறாங்க. இருந்தாலும் தாவேக வந்து கூட்டணிக்கு போயிருமோன்னு ஒரு கேள்வி மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? இல்லைங்க, அதுதான் இது வந்து எல்லாரும் ஒரு ப்ரெசப்ஷனை கிரியேட் பண்ணுறீங்க. அவங்களுடைய ப்ரெசப்ஷன், ஒவ்வொருத்தரோட ப்ரெசப்ஷன், அந்த அரசியலை அவங்களுடைய இதில் அணுகுறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தால் டெய்லி ஒருத்தர் கூட்டணி கூப்பிட்டாரு இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேள்வி வந்துடும். அதனால் இதை கடந்து போகிறது தான் நல்லது. நாங்கள் ஏற்கனவே ஒரு தீர்மானம் போட்டு தீர்க்கமாக மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். தளபதி தலைமையில் தான் இந்த கூட்டணியே இருக்கும். அதாவது தமிழக வெற்றிக்கழக தலைமையில் தான் கூட்டணி இருக்கும். இந்த கூட்டணியில் சிஎம் வேட்பாளர் தளபதி தான். விஜய் வந்து இப்போ விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. மாநில அரசை ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிற மாதிரி ஒரு அறிக்கை. அதே மாதிரி வந்து எஸ்ஐஆர் வந்து அமல்படுத்த போகிறாங்க தமிழ்நாட்டில். நீங்கள் பார்த்துருப்பீங்க 12 மாநிலங்களை அமல்படுத்த போகிறாங்க. அதை எதிர்த்தும் கூட ஒரு அறிக்கை வர வாய்ப்பு இருக்கா? இப்போ மாநில அரசு எதிர்த்து கண்டிப்பாக வரும். எஸ்ஐஆரை ஏற்கனவே அவர் எதிர்த்து சொல்லியிருக்கார். நாமக்கல்ல பேசும்போதும் பேசியிருக்கார். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த நெல் விவகாரம் இன்னைக்கு இது இவ்வளோ பெரிய பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு தளபதியும் முக்கிய காரணம். ஏன்னா திருவாரூரில் பேசும்போது இதை ஃபஸ்ட்டு அவர் தான் தட்டி எழுப்புறாரு மக்கள் மத்தியில். இல்லை அப்படின்னா வருஷம் இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த மூட்டைக்கு 40 ரூபா பிரச்சனையை தளபதி அவர்கள் தான் கிளப்பி விட்டாரு. அந்த 40 ரூபா பிரச்சனை, அந்த ஊழலோட ஆரம்பம் தான் இந்த இது. அவன் 40 ரூபா 50 ரூபான்னு அவனுக்கு தேவையானதை கொடுத்துருந்தா ஒருவேளை அந்த மூட்டை உள்ளே போயிருக்கும், குடவுனுக்குள்ளே போயிருக்கும். கொடுக்கல, இல்லை லேட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா வெளியில் இருக்கும். அதுவும் இதில் ஒரு காரணமாகவும் இருக்கும். புரியுதுங்களா? நிறைய விளைஞ்சிருச்சு அதெல்லாம் இருந்தால் கூட லஞ்சம் கொடுத்தா ஈஸியாக அது உள்ளே போயிடும். லஞ்சம் கொடுக்கலன்னா இப்படி தான் வெளியில் இருக்கும். அதில் பாதிக்கப்படுறாங்க. இது தளபதி அவர்கள் எடுத்து வச்சது. இன்னைக்கு அறிக்கையாகவும் டீட்டெயிலாக கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை தளபதி அவர்கள் அடுத்த 6 மாதத்துலையும் மக்கள் மத்தியில் இந்த திமுக அரசை பற்றி அம்பலப்படுத்த போகிறாங்க. இந்த 30 நாளில் இதை தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனால் இந்த திமுக அரசோட மீடியா லாபி வந்து அதெல்லாம் வெளியில் பேச விடாமல் தடுத்துருக்காங்க. ஃபாக்ஸ்கான் முதலீடை பற்றி பெருசாக டீப்பாக எந்த டிஸ்கஷனும் போல. அதே மாதிரி இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் ஒரு கம்பெனி வந்து 2000 கோடி செலவு பண்ணி வீடு கட்ட போகிறாங்க. அதில் பல 100 கோடி வந்து ஊழல் நடந்திருக்கு. இன்னொன்று அந்த இடத்துல கட்டவே முடியாது, கட்டவே கூடாது அப்படிங்கிற லெவலில் நடந்திருக்கு. அதை பற்றி எந்த சேனல்லையும் பேசலை. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஊழல் வந்து உள்ள மலிஞ்சு கிடக்கு. இதை எல்லாத்தையும் 1 by 1 வந்து தளபதி அவர்கள் மக்கள் மத்தியில் எடுத்து வைப்பார். இவங்க யார் என்ன பேசினாலும் மக்கள்கிட்ட போய் சேருமோ சேராதோ, தளபதி ஒரு விஷயம் சொல்லிட்டா 8 கோடி மக்கள்கிட்டையும் வித்தின் 24 ஹவர்ஸில் போய் சேர்ந்துடும். அடுத்த 6 மாதத்தில் திமுகவின் ஊழல்களை தோலுரித்து காட்டுவார். 2026 தேர்தலில் அவங்க திமுகவை வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை தளபதி சிறப்பாக செய்து முடிப்பார். பார்க்கலாம் சார் 2026 என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றி சார் நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்களை பயந்தமைக்கு.